கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த வருட இறுதியில் கர்த்தருடைய பாதத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம எல்லாரும் எழும்பி நின்று சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஓசியா 14:5. ஜீசஸ் நேம். ஓசியா 14:5 எடுத்துட்டீங்களா? வாசிப்போம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். இந்த வார்த்தையை கொண்டு இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மோடு பேசி வருகிறாரா? பல பதில் இந்த ஒரு வசனத்திலிருந்து கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நம்பிக்கையோடு சொல்லுவேன், ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு உங்களோடு கூட பேசியிருக்கிறார் என்று. ஆமென் சொல்றீங்களா? அப்படியே கை உயர்த்தி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்ம நடத்தி வந்ததுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் மீதி உள்ள நாட்களை ஆசீர்வதியும், வார்த்தைகளை கேட்க பலன் தாரும், வார்த்தையின் மூலம் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அவர் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருக்கிறபடினால், பனியை போல் தம் பிள்ளைகளுக்காய் கர்த்தர் செயல்படுகிறபடினால் அவர் நம்மை பாதுகாக்கிற கர்த்தர். ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்கு பனியை போல் இருக்கிறவருடைய பிரதான நோக்கமே அந்த வசனத்தினுடைய 2வது பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நான் பனியை போல இருப்பேன் சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க. அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். He will blossom like a lily. அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு பனியை போல் இருப்பதனுடைய பிரதான நோக்கம் தம் பிள்ளைகளுடைய காரியங்கள், அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய சபை அனைத்தும் கூனி குறுகி சுருங்கி போயிருக்கிற அனைத்தும் அது மறுபடியும் பூத்து குலுங்கி மலர்ந்து வர வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு பனியை போல் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவை மலருவதற்காக, உங்களை என்னையும் மலர வைப்பதற்காக, நம்முடைய ஊழியத்தை மலர வைப்பதற்காக கர்த்தர் பனி போல இருக்கிறார். அவர் பனி போல இருப்பதனால சொல்லுங்க என் கூட சேர்ந்து, கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் எங்க சபைக்கும் பனியை போல் இருப்பதினால் நானும் என் குடும்பமும் எங்கள் சபையும் மலரும், லீலி புஷ்பத்தை போல் மலரும். இன்னைக்கு ஒருவேளை சுருங்கி போயிருந்தான் முகத்தெல்லாம் பார்த்தா, ஆமா மலரும், எங்க மலரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி முழிக்கிறீங்க. நீங்க என்னதான் சந்தேகப்பட்டாலும், சகரியா சந்தேகப்பட்டா, ஆனாலும் எலிசபெத் வயிற்றுல குழந்தை வந்துச்சு. நீங்க என்னதான் சந்தேகப்பட்டாலும் உங்க காரியம் மலரத்தான் போகுது. ஏன்னா இது கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது. இப்ப ஆண்டவர் மலரும், உன் குடும்பமோ உன் காரியமோ யார் அதை முடக்கி போட்டாலும் அது மலர்ந்து வரும். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, வெறுமனையா மலரும் மட்டும் சொல்லாம ஒரு ஃப்ளவரை ஆண்டவர் கொண்டு வந்து நம்மளோடு கனெக்ட் பண்ணி, அந்த ஃப்ளவரோடு நம்மளை கனெக்ட் பண்ணி அதை மாதிரி இவன் மலருவான்னு கர்த்தர் சொல்றாரு. எந்த பூ மாதிரி? லீலி புஷ்பத்தை போல மலருவான். அப்போ ஆண்டவர் நம்மளை கனெக்ட் பண்றாருன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? அப்ப கர்த்தர் இந்த பகுதியில் லீலி புஷ்பத்தோடு சபையை ஒப்பிட்டு இணைத்து, உங்களை என்னையும் லீலி புஷ்பத்தோடு இணைத்து அந்த லீலி புஷ்பத்தை போல் இவன் மலருவான்னு சொல்லி என் ஆண்டவர் எழுதி வச்சிருப்பதுக்கு பிரதான நோக்கம் உண்டு, பிரதான காரணம் உண்டு. அதில் 1-2 வேகமாக பார்ப்போம். இந்த லீலி புஷ்பத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா, இந்த லீலி புஷ்பத்தினுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னா, அது எப்படியோ அதே போல தான் நானும், அது எப்படியோ அதே போல தான் என் குடும்பமும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த லீலி புஷ்பத்தை போல மலருவான். அப்போ அது என்னன்னு பார்த்துருவோமா? முதல் காரியம், இந்த லீலி புஷ்பம் எப்படி மலருன்னு சொல்ல வரேன், கவனிங்க. ஆண்டவர் இதோடு இணைத்து நம்மை குறித்து பேசுவதற்கு காரணம் என்னன்னா,
எல்லாரும் சேர்ந்து சொல்லுவீங்க, நான் நம்பி சொல்றேன். சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்மறையான சூழ்நிலையில் வளருவேன். இன்னொரு முறை, எதிர்மறையான சூழ்நிலையில் வளருவேன். பக்கத்தில் பார்த்து, எதிர்மறையான சூழ்நிலையில் வளருவீர்கள். சூழ்நிலை எதிர்மறையாத்தான் இருக்கும், சூழ்நிலை பாதகமாத்தான் இருக்கும், சூழ்நிலை நமக்கு எதிராகத்தான் இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு பணியை போல் இருப்பதினால நீ இருக்கிற எதிர்மறையான சூழ்நிலை நடுவிலையும் நீ நிச்சயமாய் வளர்வி. நீங்கள் நிச்சயமாய் வளர்வீர்கள், மலர்வீர்கள். வசனத்துக்குள்ள போவோம். இந்த லீலி புஷ்பத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன்னத பாட்டு வாசிப்பீங்களா? அடிக்கடி இந்த புஸ்தகத்தை வாசிங்க. உன்னத பாட்டு 2:2 வாசிங்க. முள்ளுகளுக்குள்ளே, எல்லாரும் கவனிங்க, இந்த லீலி புஷ்பத்தை குறித்த காரியத்தை கவனிங்க. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ. அப்போ லீலி புஷ்பம் எங்க இருக்கு? லீலி புஷ்பத்தை சுத்தி என்ன இருக்கு? நம்மளை சுத்தி என்னதான் இருக்கு? லீலி புஷ்பம் எங்க இருக்கும்னா முள்ளுகளுக்குள்ள இருக்கும். முள்ளுக்கு நடுவுல இருக்கும், சுத்தியும் முள்ளு. நெருக்குகிற முள்ளுனாலே என்ன செய்யும்? நெருக்கும், குத்தும், வலிக்கும், ரத்தம் வரும் இல்லையா? லீலி புஷ்பம் அது நடுவில் தான் வைக்கப்பட்டிருக்குப்பா. தேவ பிள்ளைய, தேவ ஜனங்களும் கூட இன்னைக்கு எங்க வைக்கப்பட்டிருக்காங்கன்னா முள்ளுகள் நடுவில் தான் வைக்கப்பட்டிருக்கோம். நீங்க இருக்கிற இடத்துல அக்கம் பக்கம் உள்ள எல்லாரும் உங்களை எதிர்க்கிறாங்களா? நீங்க வேலை செய்ற இடத்துல உங்களை மட்டும் பகைக்கிறாங்களே, உங்களை மட்டும் அவங்களுக்கு பிடிக்கல, உங்களை மட்டும் குறித்து அவங்க அப்படி பேசுறாங்களே. நம்ம கவனிங்க, உலகம் நம்மை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள். நம்மை பகைப்பதற்கு முன்பதாகவே நம்முடைய இரட்சகரை உலகம் பகைத்தது. நம்மை பகைக்கத்தான் செய்யும். ஏன்னா கர்த்தர் நம்ம வச்சதே எங்கதான் வச்சிருக்காரு? முள்ளுகளுக்குள்ளதான் வச்சிருக்கிறாரு. நீங்க நினைக்கிறீங்க அவன் சகல ஜனங்களை பார்க்கணும் ஆசீர்வாதமா வைப்பீர் என்று, அது 2வது. ஆனா முதல்ல கர்த்தர் தம் பிள்ளைகளை முள்ளுகளுக்குள்ள வச்சிருக்கிறாரு. லீலி புஷ்பம் முள்ளுகளுக்குள்ள இருக்குது. நெருக்குகிற சூழ்நிலை, எதிர்மறையான சூழ்நிலை, சவால் விடுகிற சூழ்நிலை, பயமுறுத்துகிற சூழ்நிலை, நீங்க போற பாதை, இந்த வருஷத்துல கடந்து வந்த பாதை, அல்லது இந்த மாதத்தில் நீங்க கடந்து கொண்டிருக்கிற பாதை, இன்றைக்கும் நேற்றும் இன்றைக்கும் அல்லது நாளையும் நீங்க கடந்து போகிற இந்த பாதை நெருக்குகிற பாதை. எல்லா பக்கமும் உங்களுக்கு ஒரு நெருக்கம், எல்லா பக்கமும் உங்களுக்கு ஒரு குத்துற ஒரு அனுபவம், எதிர்மறையான நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, நீ லீலி புஷ்பம் கர்த்தர் உன்னை முள்ளுகளுக்குள்ள வச்சிருக்கிறாரு. இந்த லீலி புஷ்பம் முள்ளுகளுக்குள்ள இருந்தாலும் அது நிச்சயம் மலரும். அது மலர்றதை யாராலையும் தடுக்கவே முடியாது. அதே மாதிரி தேவ பிள்ளையே, நீ நெருக்குகிற சூழ்நிலை நடுவில் இருந்தாலும் நீ மலருவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறா. உன் குடும்பம் மலர்ந்து வரும், உன் ஊழியம் மலர்ந்து வரும். முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் மலர்வதை யாராலையும் தடுக்க முடியாது. எதிர்ப்புகள் நடுவில், எதிர்மறையான சூழ்நிலை நடுவில் இருக்கிற உன் காரியம் வளர்ந்து வருவதையும் யாராலையும் தடுக்க முடியாது. முள்ளு இருக்கும், முட்களின் நடுவில் அது மலரும். எனக்கு எதிர்ப்பு இருக்கும், எதிர்ப்புகள் நடுவில் நீ வளருவ. அல்லேலூயா. நீ வளரணும்னா உன்னை சுத்தி ஒரு 4 முள்ளு இருக்கணும். முள்ளு இருந்தா தான் நீ வளர முடியும். குத்துறவன், குடசல் கொடுக்குறவன், உன்னை குறிச்சு 4 பேர்ட்ட புறணி பேசுறவன், அப்படி இப்படின்னு சொல்றவன் இருக்கத்தான் செய்வான். அதெல்லாம் உலகம் இருக்கும் வரைக்கும் அது இருக்கும். நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் அது இருக்கத்தான் செய்யும். அது இருந்தா தான் நம்ம வளர முடியும். முட்கள் உன்னை அழிப்பதற்கல்ல, நீ போகிற இந்த எதிரான சூழ்நிலை நெருக்கடிகள் உன்னை அழிப்பதற்கல்ல,
கர்த்தர் அவர் இருதயத்தின் திட்டத்துக்கு உகந்த மனிதனாய், உகந்த மனுஷியாய், உகந்த தேவ பிள்ளையாய் உன்னை உருவாக்குவதற்காகவே அந்த பாதையை உனக்கு கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அதன் முடிவில் ஆமென், நீ மலருவாய், நீ மலர்ந்து வருவாய். முள்ளுகளுக்குள்ள இருந்தாலும் மலரும். அல்லேலூயா. ஏன் மலருதுன்னு நான் சொல்றேன், முள்ளு இருந்தாலும் மேல இருந்து பனி வருது. பனியை யாராலும் தடுக்க முடியாது. சுற்றி உன்னை நெருக்குகிற சூழ்நிலை இருந்தாலும் உன்னை மலர வைக்கிற, உன்னை மறுபடியும் வளர வைக்கிற அந்த தேவன் பிரசன்னம் பனி போல உன் குடும்பத்தின் மேலே இறங்கி வருவதனால, உன் பிள்ளைகள் மேலே இறங்கி வருவதனால, நெருக்குகிற சூழ்நிலை நடுவில் அப்படி எழும்பி வந்து நீ நிப்ப பாரு. ஊர் சொல்லும், முள்ளுகளுக்குள்ள இருக்கிற ஈமை வளருவா, வளருகிற பிள்ளை. முள்ளுகளுக்குள்ள இந்த சபை வளருகிற சபை. அல்லேலூயா. அப்போ லீலி புஷ்பத்தை போல் மலருவாய் அப்படின்னா முதல் பாயிண்ட் என்னன்னா, எதிரான சூழ்நிலையில் நான் வளருவேன். ஏன்னா லீலி புஷ்பம் எதிரான நெருக்குகிற முற்களின் நடுவில் தான் அது மலருது. அதே மாதிரி தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த ஊழியமும் எதிரான சூழ்நிலையின் நடுவில் தான் வளரும். முதல் காரியம். ரெண்டாவது, லீலி புஷ்பத்தை குறித்து கர்த்தர் சொல்ற காரியம் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 28, 29. மத்தேயு 6, 28, 29. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு இங்கே போதனை செய்கிறார். அந்த போதனையில் லீலி புஷ்பத்தை குறித்து பேசுகிறார். தமிழில் காட்டு புஷ்பம் இருக்கு, ஆங்கிலத்தில் தெளிவாக இருக்கு, கன்சிடர் த லில்லிஸ் அப்படின்னு இருக்கு. லீலியை குறித்து தான் அந்த அங்கே சொல்லப்பட்ட அந்த புஷ்பங்கிறது லில்லி பூ, அதாவது லீலி புஷ்பத்தை குறித்து தான் கர்த்தர் அங்கே பேசுகிறாரு. ஆங்கிலத்தில் தெளிவாக கொடுக்கப்படுறது கன்சிடர் த லில்லிஸ். காட்டு புஷ்பங்கள் சொல்லலை, நீங்கள் லீலி புஷ்பத்தை கவனித்து பாருங்கள்ங்கிறதா சரியான மொழியாக்கும் ஆங்கிலத்தில். ஆண்டவர் இங்கே சொல்ல வர்ற காரணம் என்னன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களிலும், உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களோடும் சாலமோனை ஒப்பிட்டு பார்த்தா, சாலமன் உடுத்திருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு இணையாக உலகத்தில் ஒருத்தனுமே உடுத்தலை. சாலமோனுக்கு நிகராக இந்த பூமியில ஒருத்தனும் சாப்பிட்டதும் இல்லை, ஒருத்தனும் உடுத்தினதும் இல்லை. அவ்வளவு உணவுலையும் உடையிலையும் ஊர்னவர் யாரு? சரித்திரம் சொல்லுது, எகிப்தில் இருந்து சவுளிக்கடை வியாபாரிகள் எல்லாருமே சவுளியை பண்டல் பண்டலாக கொண்டு வந்து சாலமோன் அரண்மனையில் இறக்கி வைப்பாங்களாம். ஏன்னா உங்கள் வீடு ஏன் வீடு மாதிரி ஒரு சேல் எடுத்தா பத்தாது அவனுக்கு. 5 பேருக்கு புரிஞ்சிருக்கு, இதுக்கு எல்லாருக்கும் புரியணும் அவசியம் இல்லை. ஒரு சேல் எடுத்தா பத்தாது அவனுக்கு. அதனால் சரித்திரம் சொல்லுது, எகிப்தில் இருந்து வியாபாரிகள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய சவுளி வியாபாரிகள், கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ்மேன். அவங்கெல்லாம் பண்டல் பண்டலாக முதல் தரம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி அந்த ட்ரெஸ்ஸை எல்லாம் கொண்டு வந்து அரண்மனையில் இறக்கி வைப்பாங்களாம் சாலமோன் அரண்மனையில். அந்த மாதிரி உடுத்துனவன் அவனே சொல்கிறாங்க. பிரசங்கில 2:25 வாசிங்க, பிரசங்கி 2:25 வாசிங்க, பிரசங்கி 2:25. என்னை பார்க்கிலும் சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? நம்ம சாப்பாடுலாம் என்னங்க சாப்பாடு சொல்றான் பாருங்க. சாலமோன் சொல்றான் 2:25 பிரசங்கி, என்னை பார்க்கிலும் சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? யார் அப்படின்னு அர்த்தம்? ஒருத்தனும் இல்லை, எவனும் சாப்பிட முடியாத அளவுக்கு நான் சாப்பிட்டுருக்கேன். அந்த லிஸ்ட் எல்லாம் ராஜாக்கள் புஸ்தகத்தில் இருக்கு, இப்போ நமக்கு வேண்டாது, அது பெரிய லிஸ்ட். அடுத்து வாசிங்க. என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? அவனை மாதிரி சாப்பிட்டதுன்னு ஒருத்தனும் இல்லை, அவனை மாதிரி உடுத்தனும் ஒருத்தனும் இல்லை, அவனை மாதிரி சீக்கிரம் சத்தவனும் ஒருத்தனும் இல்லை. சரி, விவசாயத்துக்கு வருவோம்.
இப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, இங்க வாங்க, இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. காட்டு புஷ்பம், லீலி புஷ்பத்தை கவனிச்சு பாருங்க, அது எப்படி வளருது கவனிச்சு பாருங்க. உழைக்கிறதும் இல்ல நூற்கிறதும் சொல்லிட்டு சொல்றாரு. என்றாலும் சாலமோன் முதலாய், அதாவது உலகத்தில் உள்ள எல்லாரையும் சாலமோனோடு ஒப்பிட்டா நம்ம உடுத்திருக்கிற உடைங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இப்ப அதே சாலமோனை லீலி புஷ்பத்தோடு ஒப்பிட்டா சாலமோன் உடுத்திருக்கிறது ஒண்ணுமே இல்லை. அதான் இயேசு சொல்றாரு, சாலமோன் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களை விட சாலமோன் விலை உயர்ந்த அழகுள்ள உடை உடுத்துறது உண்மைதான். உலகத்தில் எல்லாரோட அவன் போட்டி போட்டு ஜெயிச்சிட்டான். ஆனா சாலமோனையும் லீலி புஷ்பத்தையும் ஒப்பிட்டா சாலமோன் உடுத்திருந்தது ஒண்ணுமே இல்லை. இதை விட அதிக மகிமையான அந்த உடுப்பை கர்த்தர் லீலி புஷ்பத்துக்கு உடுத்திருக்கிறாரு. ஏன்னா அதுக்கு உடுத்தினவர், அதை சிருஷ்டித்த கர்த்தர். ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்னா, நம்பர் 1, லீலி புஷ்பம் எதிர்ப்புகள் நடுவில் வளரும், முள்ளுகள் நடுவில் வளரும். நம்பர் 2, லீலி புஷ்பத்துக்கு இருக்கிற தனி சிறப்பு வேற எதுக்குமே இருக்காது. லீலி புஷ்பத்துக்கு இருக்கிற அந்த மகிமை வேற எதுக்குமே இருக்காது. லீலி பூ பார்த்துருக்கீங்களா? உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற லில்லியக்காவை சொல்லலை, லீலி பூ, அந்த லீலி புஷ்பத்தை பார்த்துருக்கீங்களா? அதுக்கு இருக்கிற அந்த பியூரிஃபிகேஷன், அதுக்கு இருக்கிற அந்த ஒயிட்னஸ், அதுக்கு இருக்கிற அந்த அழகு, அதுக்கு தேவன் உடுத்திருக்கிற, அதுக்கு எங்கெங்க துணி வாங்கினாரு, அதுக்கு யாருங்க அளவெடுத்தது, அதுக்கு யாருங்க தச்சது, அதை உண்டாக்கினவர் அதை தனிச்சிறப்புள்ள மகிமையான ஒரு சிருஷ்டியா வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்றவங்க கைதட்டி வாய் திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் என்ன சொல்ல வராருன்னா, சாலமோனை விட லீலி புஷ்பத்துக்கு இருக்கிற மகிமை அதிக மகிமை, அதுக்கு இருக்கிற தனி சிறப்பு. இப்ப தன் பிள்ளைகளை லீலி புஷ்பத்தை போல் மலர வைப்பேன்னா, உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேரை விட நீங்க இருக்கிற இடத்துல உங்களை தனிச்சிறப்புள்ளவர்களாக, தனித்தன்மை வாய்ந்தவர்களாக, விசேஷமானவர்களாக என் பிள்ளைகளை நான் வைப்பேன். என் ஜனத்துக்கும் ஓன் ஜனத்துக்கும் வித்தியாசம் உண்டாக செய்வேன். நீ இருக்கிற இடத்துல நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ லீலி புஷ்பம், நீ விசேஷமானவை. நீ படிக்கிற இடம், மகனே, நீ வேலை செய்கிற இடம், நீ குடியிருக்கிற இடம், நீ குடியிருக்க வாழ வந்த இடத்துல நீ கர்த்தருடைய பிள்ளை அல்லவா, நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அல்லவா, நீ தேவனை சேவிக்கிற பிள்ளை அல்லவா. கர்த்தர் நிரூபிப்பாரு, என் பிள்ளைக்கு பனி போல இருப்பதனால, என் பிள்ளை லீலி புஷ்பத்தை போல் மலர்வதனால மற்ற எல்லாரும் பார்க்கலும் என் பிள்ளையை விசேஷமானவளாய், என் மகளை விசேஷமானவர்களாய். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கை கொடுத்து, நாம் விசேஷமானவர்கள், லீலி புஷ்பமாகிய நாம் விசேஷமானவர்கள். உன் பிள்ளைக்கு அறிவில்லை நினைக்கிறாங்களா உன் டீச்சரு? உன் பிள்ளைக்கு திறமை இல்லை நினைக்கிறாங்களா? 40 பேருக்கு முன்னால உன்னை கேவலப்படுத்தினாங்களா டீச்சர்? அந்த பிரின்சிபால் உன்னை வேதனைப்படுத்துறாரா? நீ இருக்கிற இடத்துல 4 பேருக்கு முன்னால இவன் இயலாத பையன், இவன் அறிவில்லாதவன், இவன் ஏபிள் கிடையாது, உன்னை சிறுமப்படுத்தினாங்களே. இந்த வார்த்தையை பிடிச்சு நீ ஜெபம் பண்ணு. நான் ஒரு லீலி புஷ்பம் ஆண்டவரே, சுத்தி இருக்கிற அத்தனை பேர் கண்களுக்கு முன்பதாக என்ன விசேஷமானவனாக நீர் வைப்பீரையா, நீர் என்ன விசேஷமானவரை வைப்பீரையா, என் பிள்ளைய விசேஷமானவரை வைப்பீரையா. நிந்திக்கப்பட்ட என் பிள்ளை, சிறுமைப்படுத்தப்பட்ட என் பிள்ளை, ஓரங்கட்டப்பட்ட என் பிள்ளை, ஆகாதவன் என்று சொல்லப்பட்ட என் குடும்பம் அனைத்தையும் அவர்கள் முன்பதாக விசேஷமானவர்கள், கனம் பெற்றவர்கள் என்று மாற்றி அமைக்க என் கர்த்தர் உண்மை உள்ளவர். இதை நம்புற பிள்ளை ஜெபம் பண்ணு. கனவீனப்படுத்தினவர்கள் முன்பதாக
அசட்ட பண்ணினவர்கள் முன்பதாக என்னை விசேஷப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. கூப்பிட்டு சொல்லுவாங்க. யார அறிவில்லைன்னு ஒதுக்குனாங்களோ, யார ஞானம் இல்லைன்னு ஒதுக்குனாங்களோ, யார் ஏழாப்பயல் ஒதுக்குனாங்களோ, உதவாப்பயல் ஒதுக்குனாங்களோ, கூப்பிட்டு சொல்லுவாங்க, இவனுக்குள்ள இப்படிப்பட்ட விசேஷம் இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லுவாங்க. நீ சொல்லு, அதை வெளியே கொண்டு வந்தவ நான் ஆராதிக்கிற என் கர்த்தராக்கும். ஹல்லேலூயா. அடிமைகளா தாங்க போனாங்க. தானியேலும் அவன் நண்பர்களும் பாபிலோனுக்கு அடிமையா கொண்டு போகப்பட்டாங்க, வேதனைப்படுத்தப்பட்டாங்க, எல்லாரோடு கூட சேர்ந்து தண்டனை அனுபவிச்சாங்க. ஆனா தப்பு செய்யாமையே தண்டனை அனுபவிக்கிறங்கிறது எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? அதை அனுபவித்து கொண்டே அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, கர்த்தர் நோக்கம் இல்லாமல் எங்களை இங்கே கொண்டு வர மாட்டார், ஏதோ ஒன்று எங்களை இங்கே செய்ய போகிறாரு, அதனால கொண்டு வர, பரவாயில்ல, நீங்கள் அனுமதிக்கிற பாதை பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் என்னை கமிட் பண்ணுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து வந்தாங்களா? ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அடிமைப்படுத்தப்பட்ட அதே பாபிலோன் மாநகரத்தில் அதே ராஜாக்கள் முன்பதாக, அதே மந்திரிகள் முன்பதாக கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? வாசிமா 1ஆம் அதிகாரத்தில் 15 வாசி. 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம். கவனிங்க, இப்ப இவங்களுக்கு சாப்பாடு என்ன சாப்பாடு கொடுத்தாங்க சொல்லுங்க? பியூர் வெஜிடேரியன். என்னது? பியூர் வெஜிடேரியன் சாப்பாடு. எல்லாரும் நினைச்சாங்க மெலிஞ்சு போயிருப்பாங்க நினைச்சு வந்தாங்க. வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் வாசி, அவர்கள் எல்லா வாலிபரை பார்க்கிலும். கவனிங்க, அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருக்கு. வாலிப பிள்ளைங்க எல்லாரும் சொல்லுங்க, என்னை சுத்தி இருக்கிற, என் கூட படிக்கிற, என் கூட வேலை செய்கிற எல்லா வாலிபரை பார்க்கிலும். இப்ப சொல்லுங்க, முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. அடிமைப்படுத்தப்பட்ட அதே இடத்துல விசேஷமானவர்களாக லீலி புஷ்பத்தை போல யாரோடு ஒப்பிட முடியாத ஒரு விசேஷத்தை கர்த்தர் கொடுத்தாரையா? உன் பிள்ளைக்கு கொடுப்பாருமா? உன் கண்ணீர் வீணா போகாதுமா? உன் ஜெபம் வீணா போகாதுமா? உன் பிள்ளை விசேஷமான பிள்ளைன்னு சொல்லு, அவர்களே சொல்ல வைப்பாரியா கர்த்தர், சொல்ல வைப்பார் என் கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க வாலிய பிள்ளைங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க உங்க வீட்டில் போய். யாரெல்லாம் நீங்க கிளாஸ் ரூம்ல பல விதத்தில் நீங்க கஷ்டப்படுறீங்களோ, பல விதத்தில் டீச்சரால், பிரின்சிபாலால், அல்லது கூட இருக்கிற பிள்ளைகளால் நீங்கள் உங்கள் வகுப்பறையை விட்டு உங்கள் வீட்டாரைக்கு வந்து இந்த வசனத்தை பிடிச்சு சொல்லுங்க, எல்லா வாலிபரை பார்க்கிலும் என்னை கலை உள்ள பிள்ளையாக, புஷ்டி உள்ள பிள்ளையாக, விசேஷமான பிள்ளையாக நீர் மாற்றுவதற்காய். ஜெபம் பண்ணுங்கம்மா, வார்த்தையை பிடிச்சி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உன் பிள்ளை ஒரு லீலி புஷ்பம் என்பதை கர்த்தர் காமிப்பார். விசேஷமான பிள்ளை என்பதை கர்த்தர் காமிப்பார். உங்க குடும்பம் விசேஷமான குடும்பம் என்பதை கர்த்தர் காமிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கவனிங்க, எஸ்தர் 10:3 வாசிக்கிறோம். எஸ்தர் 10:3 வாசிங்க. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு. எத்தனை கொடுக்காரு பாருங்க. அந்த மொர்தெகாயை குறிச்சு ராஜாவுக்கு 2வது ஸ்தானத்துல இருக்கான், அடுத்து யூதருக்குள்ள பெரியவனா இருக்கிறான், அடுத்து திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாயிரு. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? எஸ்தர் புஸ்தகத்தில் மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்கு? 10 அதிகாரம். இந்த 10 அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தோடு அந்த சரித்திரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த 10ஆம் அதிகாரம் சேர்க்கப்படாவிட்டாலும் எஸ்தர் புஸ்தகம் பூர்த்தி அடையும், எஸ்தர் புஸ்தகம் பூர்ணமடையும். 10ஆம் அதிகாரம் சேர்க்கப்படணும்னு அவசியமே இல்லை. கர்த்தர் ஏன் சேர்த்தார் தெரியுமா? இந்த 10ஆம் அதிகாரத்தில் மொத்தமே எத்தனை வசனம் இருக்கு? 3 வசனம் தான் இருக்கு. 3 வசனமும் யாரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு?
மொர்தெகாயை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 10ஆம் அதிகாரத்தில் வேற எந்த விவரமும் கிடையாது. ஒன்லி மொர்தெகாயை குறித்து மட்டும்தான் சொல்லப்பட்டது. கர்த்தர் ஏன் இதை வச்சார் தெரியுமா? இதே சூசா நகரத்தில் அரண்மனை வாசலில் பிச்சைக்காரனோட கேவலமான ஒரு கோலத்தில் இந்த மொர்தெகாய் பல நாட்களுக்கு முன்பாக இருந்தான். ஆனால் அந்த நிலைமையிலையும் அவன் ஒன்றை பிடித்து கொண்டான், நான் முள்ளுகளுக்குள் இருக்கிற லீலி புஷ்பந்தான், அதனால் ஒரு நாள் எனக்கு வரும், அன்னைக்கு கர்த்தர் என்னை நிரூபித்து காண்பிப்பார். அந்த விசுவாசம் ஒரு புறம், இன்னொரு புறம் கர்த்தர் அவன் விடலை தெரியுமா? அவமானத்திலையும் கர்த்தரை விடலை, எதிர்ப்புகள் மத்தியிலையும் கர்த்தரை விடலை. தேவனுக்காக வைராக்கியமா அவன் நின்றபடினால ஆண்டவர் அவனுக்காக ஒரு அதிகாரத்தை சேர்த்து அவர் சொன்னாரு, எந்த ஊர்ல எந்த வாசலில் ஒதுக்கப்பட்டவனா இருந்தானோ தன் பிள்ளைய என்னால உயர்த்த முடியும் என்பதை நிரூபிப்பதற்காகவே அந்த மொர்தெகாயை கர்த்தர் எப்படி அலங்கரிக்கிறாரு, அவனை எவ்வளவு விசேஷமானவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை நமக்கு சொல்வதற்காகவே 10ஆம் அதிகாரம் எழுதப்பட்டுச்சு. ஒதுக்கப்பட்ட பிள்ளைய, ஓரம் கட்டப்பட்ட தேவனுடைய பிள்ளைய தேவன் விசேஷமானவர்களாக மாற்ற முடியும் என்கிற இந்த செய்தியை நமக்கு சொல்வதற்காகத்தான் 10ஆம் அதிகாரத்தை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். ஸ்தேவானை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது, அவனோடு கூட அவர்களால் எதிர்க்க கூடாமல் போயிற்றான். 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 9ஆம் வசனம் வாசி. அப்பொழுது லிபர்த்தினர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் கொஞ்சம் கீழே வந்துரு, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. சொல்லுங்க, கூடாமல் போயிற்று. இருக்கையில் எல்லாரும் கூடாமல் போயிற்று. 8ஆம் வசனத்துக்கு வாங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். நல்லா கவனிங்க, அவனை சுத்தி எதிர்ப்பு இருக்கு. ஸ்தேவானை சுத்தியும் எதிர்ப்பு இருக்கு. சாதகம் அல்ல, பாதகமான சூழ்நிலை தான், எதிர்ப்புகள் நிறைந்த பாதை தான். ஆனா என்ன தெரியுமா, எதிர்ப்புகள் நிறைந்த இதே இடத்துல ஸ்தேவானை கர்த்தர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஒருவராலையும் எதிர்க்க முடியாத அளவுக்கு அப்படின்னு சொல்ற, எதிர்ப்புகள் நிறைந்த இடத்துல ஒருவராலையும் எதிர்த்து நிற்க கூடாத அளவுக்கு கர்த்தர் அவனை அங்க விசேஷித்த ஞானத்தினால, விசுவாசத்தினால, வல்லமையினால நிறைத்திருந்தார். ஸ்தேவானை பொறுத்தவரையில அவன் ஒரு லீலி புஷ்பம், அவன் ஒரு லீலி புஷ்பம். அந்த அதிகாரத்தின் முடிவில், அடுத்த அதிகாரத்தின் முடிவில் ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்தது இருக்கு. 15 பாருங்க. அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அவனை எதிர்த்தவர்கள் முகம் கருகி போனது, ஆனா ஸ்தேவானுடைய முகமோ தேவதூதன் போல பிரகாசித்தது. அவன் விசேஷித்தமானவன். அவன்கிட்ட பணம் இருக்கலாம், அவங்களுக்கு பின்னணி இருக்கலாம், அவங்கள்ட்ட அறிவு இருக்கலாம், அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கலாம், ஆனா உன் கூட கர்த்தர் இருக்கிறாரு, உன் கூட அபிஷேகம் இருக்கு, உங்க மேல தேவ பிரசன்னம் இருக்கு, உங்க மேல தேவ கிருபை இருக்கு. உன்னை எதிர்ப்பவர்கள் முகம் கருகி போகும். விசுவாசம் இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. உன்னை எதிர்ப்பவர்கள் முகம் கருகி போகும். அபிஷேகம் பெற்ற ஓ முகமோ ஹல்லேலூயா பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நீ ஒரு லீலி புஷ்பம் என்பதை கர்த்தர் விசேஷப்படுத்தி காண்பிப்பார். எதிர்ப்பவர்கள் முன்பதாக உங்க குடும்பத்தை, உன் சபையை கர்த்தர் பிரகாசிக்க செய்து நீ ஒரு லீலி புஷ்பம் தான் என்பதை தேவன் நிரூபிப்பார். ஒன்று, எதிர்மறையான சூழ்நிலையில் வளருவீர்கள். 2, எதிர்ப்புகள் நிறைந்த இடமாய் இருந்தாலும் நீங்கள் விசேஷமானவர்களாய் காணப்படுவீர்கள். பனியை போல் இருக்கிற கர்த்தர் இந்த 2ஐயும் தம் பிள்ளைகளுக்கு செய்து இவர்கள் ஒரு லீலி புஷ்பம் தான் என்பதை தேவன் உலகத்துக்கு நிரூபிப்பார். அல்லேலூயா.
இது ஆண்டவர் எனக்கு செய்யணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? எதிர்ப்பு இருந்தாலும் நான் வளரணும், எதிர்மறையான சூழ்நிலையா இருந்தாலும் நான் வளரணும். எல்லாருக்கும் முன்பதாக நான் விசேஷமானவன். 10ஓட 1 நானும் 1ன்ட்டு போகக்கூடாது. அந்த 10 பேருக்கு நான் 1ன்னு வரணும். அதாவது 10 பேர் உன்னை விரட்டுறான்னு வைங்க, நீ முன்னால ஓடுற, அவன் விரட்டிக்கிட்டு நீ ஓடலாம். ஆனா பார்க்கிறவங்களுக்கு நீ பயந்து ஓடுறன்னு தெரியக்கூடாதா? அவங்களுக்கு நீ தான் லீடரா தெரியணுமா? இது உலக பழமொழி. ஆனா என் வேதத்தின் பழமொழி என்ன தெரியுமா? அந்த 10 பேருக்கு நீ இருந்தாத்தான் அவன் உசுரோடவே இருப்பான். அந்த அளவுக்கு நீ விசேஷமானவன். யூரோக்குளிதன் புயலின் நடுவில் கப்பல் பிரயாணத்தில் பவுல் உள்ள ஏறும் பொழுது யாரு? கைதி, தெரியுமா? ஆனா அந்த அதிகாரம் முடியும் பொழுது கேப்டன்ல இருந்து மாலுமில இருந்து எல்லாவனும் கை கட்டி, ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா. இப்போ 276 பேர் நடுவில் கர்த்தர் பவுல ஒரு லீலி புஷ்பம் என்று அவன் விசேஷமானவன் என்பதை நிரூபித்தாரா? உன் குடும்பத்தை நிரூபிப்பாருமா, உன் வாழ்க்கையை நிரூபிப்பார் ஐயா. சகோதரா சகோதரி, தேவ பிள்ளைய, தாய் தகப்பன, எதிர்ப்புகள் நடுவில் எதிர்மறையான சூழ்நிலையில பயணிக்கிற தேவ ஜனமே, நீ இந்த எதிர்மறையான சூழ்நிலை வளருவீர்கள். விசேஷமானவர்களாய் கர்த்தர் உங்களை காண்பிப்பார். இதை தேவன் செய்வார். அவர் செய்யணும்னா அதே ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் என்கிட்ட ஒன்றை சொல்றாரு, என்கிட்ட ஒன்றை எதிர்பார்க்கிறாரு. 14வது அதிகாரத்தில் 5ஆம் வசனத்துக்கு முன்னால 4ஆம் வசனத்தை வாசி. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். கவனிங்க. கர்த்தர் சொல்றாரு, இவ்வளவு காரியங்களுக்கு அப்புறம் கூட என் ஜனத்தை நான் நேசிப்பேன்னு சொல்லல. எப்படி நேசிப்பாரா? சரியான வேட. எப்படி நேசிப்பாரா? மனப்பூர்வமாய். என்ன பாருங்க, உங்களை நேசிக்கிறவங்க எல்லாருமே உங்களை உண்மையா மனப்பூர்வமா நேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? வேற வழி இல்லாம உங்களை விசாரிப்பாங்க, நேசிக்கிற மாதிரி காமிப்பாங்க. புரியுதா? கணவனுடைய அன்போ, மனைவியுடைய அன்போ, தாயின் அன்போ, தகப்பன் அன்போ, எல்லாத்துலேயுமே சுயநலங்கிறது ஒன்று இருக்கத்தான் செய்யும். ஏதோ ஒரு சுயநலம், ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு இருக்குனால தான் நல்லா இருக்கீங்களா, சுகமாக இருக்கீங்களான்னு கேட்குறேன். ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒரு சுயநலம் இருக்குது. ஆனால் எந்த சுயநலமும் இல்லாமல் அன்கண்டிஷனல் லவ், மை லார்ட்ஸ் லவ் ஒன்லி. உன்னை உண்மையாகவே நீ திரும்ப அவரை நேசிக்கணும்னு அவர் எதிர்பார்க்காம உன்னை உண்மையாகவே மனப்பூர்வமாக நேசிக்கிறது என் கர்த்தர் மட்டும்தான். நான் இவனை ஒன்று வாங்கி கொடுக்குறேன்னா, நாளைக்கு இவன் என் பிறந்தநாளுக்கு நான் ஒன்று வாங்கி கொடுத்தா நாளைக்கு இவன் என் பிறந்தநாளுக்கு இவனும் வாங்கி கொடுப்பேன் நான் எதிர்பார்ப்பேன். அப்போ எதிர்பார்க்கிற அன்பு தான் உங்களை சுற்றி இருக்கிற மனிதருடைய அன்பு. ஆனால் நீ நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் அவருடைய அன்பு ஒரு வழி பாதை மாறி மனப்பூர்வமாக நேசிக்கிற அன்பு. என் ஆண்டவருடைய அன்புக்கு முன்னால் நான் உடையிறதுக்கு ஒரே காரணம், நான் என்ன நிலைமையில் இருந்தாலும் என்னை நேசிக்கிறார். சொல்றாரு, இந்த முதல் அதிகாரத்தில் நிறைய அவங்க சேட்டை பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கோபப்பட்டு கண்டிச்சுட்டு கடைசியில் சொல்றாரு, இதற்கு அப்புறமோ நான் உன்னை மனப்பூர்வமா சிநேகிக்கேன்டா. உடையலையா? இதற்கு அப்புறமும் உன்னை நான் மனப்பூர்வமா சிநேகிப்பேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ 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 என்ன செய்யணும்? என்னை அடிச்சிட்டாரு, என்னை இந்த மாதிரி நெருக்கத்துக்குள்ள நடத்திட்டாரு, இவ்வளவு உபத்திரவத்தையும் பாதையில் என்னை அனுப்பிட்டாருன்னு சொல்லி ஆண்டவர் மேலே
ஒரு சின்ன சலனம் கூட இருதயத்தில் இல்லாமல், ஒரு வருத்தம் கூட இல்லாமல் வருஷ இறுதியில் முடிக்க போகிறோம். கர்த்தர் மேலே எந்த வருத்தமும் இல்லாமல், என் கர்த்தர் எனக்கு நல்லவர், சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். என்ன நடந்தாலும் என் கர்த்தர் நல்லவர். நான் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. என்ன நடந்தாலும் நானும் உம்மை நேசிப்பேன். இதான் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன்ப்பா. பதிலுக்கு நீங்க சொல்லுங்க, நானும் உண்மை உண்மையா நேசிக்கிறேன். முழங்கால் படிடுவோமா? உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவர் சொல்லுங்க. என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா. உங்களை உள்ளமெல்லாம் அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்க மட்டும். ஆறுதலும் நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல சொல்லுங்க. அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா. உங்களை ஏசையா, 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 மறுபடி ஏசையா, ஏசையா, ஏசையா. உம்முடைய அன்புக்கு நான் உண்மையா இருப்பேன்பா. நானும் எந்த வருத்தமும் இல்லாம கர்த்தரை உண்மையா நேசிக்கிறேன். 1000 நடக்கட்டும், சொல்லுங்க, என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், நீர் எனக்கு போதுமானவர். என்னானாலும் பரவாயில்ல. எனக்கு வந்த நெருக்கத்தில் அந்த பிசாசு என் வாயிலிருந்து முறுமுறுப்போருன்னு எதிர்பார்க்கான். ஆனால் ஒரு நாள் பிசாசு எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றவே மாட்டேன். என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, இந்த நாவு கர்த்தரை துதிக்குமே தவிர, இந்த நாவு தேவன் நல்லவர் என்று சொல்லுமே தவிர, ஒரு போதும் இந்த நாவினால என் ஆண்டவரை நான் முறுமுறுக்க மாட்டேன். என் தேவன் எனக்கு நல்லவர், நான் உம்மை உண்மையாய் நேசிக்கிறேன். நீரை மகிமைப்படும். இந்த ஜனத்தை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.